வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சூரிய மின்சக்திக்கான உபகரணங்கள் உற்பத்தி 2 மடங்குக்கும் கூடுதலாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கியுள்ள தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். அஇஅதிமுக பிஜேபி கூட்டணியில் பாமக இணைந்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற 394 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். சூரிய மின்சக்திக்கான உபகரணங்கள் உற்பத்தி 2 மடங்குக்கும் கூடுதலாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கியுள்ள தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நேற்றைக்கு அங்க கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்ற திரு சுவாமிநாதன் ஜட்ஜ் அவர்களுடைய தீர்ப்பை உறுதி செய்திருக்கிறார்கள். அந்த தீர்ப்புல குறிப்பிட்டிருக்கும் பொழுது அவர்கள் சொன்ன விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டி இருக்கிறது. திமுக அரசாங்கம், இந்த மாவட்ட நிர்வாகம் ஒழுங்காக செயல்பட்டிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவர்கள் இரட்டை நிலைப்பாடை எடுத்தார்கள். அவர்கள் சொல்வதொன்று செயல்ல ஒன்றாக இருந்தது. டிவிஷன் பெஞ்ச் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். திமுக அரசாங்கத்திற்கு இது ஒரு எச்சரிக்கை. இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த தீர்ப்பின் அடிப்படையில பக்தர்கள் உரிய வழியில சென்று அங்கு தீபம் ஏற்றுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும். இல்லையென்றால் மக்கள் சரியான நேரத்துல சரியான திமுகவுக்கு பாடம் போட்டுவதற்கு நேரமும் குறிப்பிட்டப்பட்டிருக்கிறது. தேர்தல் வர இருக்கிறது. அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு GR சுவாமிநாதனுக்கு எதிராக வெளியிடப்பட உள்ள புத்தகத்தை பறிமுதல் செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவினை அவசரமாக விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு MM ஸ்ரீவத்சவா, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. மிகவும் அவதூறான களங்கம் ஏற்படுத்தும் வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ள இந்த புத்தகம் குறித்த புகார் மீது காவல்துறையே நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்றும், இதற்கு கூட நீதிமன்றம் உத்தரவிட வேண்டுமா என்றும் நீதிபதிகள் வினவினர். அறிவுசார் தளமான புத்தக கண்காட்சியில் இந்த புத்தகத்தை விற்பனை செய்ய எவ்வாறு அனுமதி அளிக்கப்பட்டது என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். புத்தக பதிப்பாளர் மீது தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதிகள் இதுகுறித்து 3 வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறும் பதிப்பகத்திற்கு உத்தரவிட்டனர். அஇஅதிமுக பிஜேபி கூட்டணியில் பாமக இணைந்துள்ளது. இன்று சென்னையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூட்டணியை உறுதி செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி, பாமகவிற்கு ஒதுக்கப்படும் இடங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்த விவரங்கள் பின்னர் தெரிவிக்கப்படும் என்றும் கூறினார். திரு அன்புமணி ராமதாஸ் பேசுகையில், மக்கள் விரோத திமுக அரசை அகற்ற வேண்டும் என்ற நோக்கில் தங்கள் கட்சி இந்த கூட்டணியில் இணைந்துள்ளதாக தெரிவித்தார். திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவி வருவதாக பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கூட்டணி குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருவதை சுட்டிக்காட்டினார். தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த கூட்டணியில் பாமக இணைந்துள்ளது கூடுதல் பலம் அளித்துள்ளதாகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதே காங்கிரஸ் தொண்டர்களின் விருப்பமாக உள்ளது என்று அக்கட்சியின் நிர்வாகி திரு பிரவீன் சக்கரவர்த்தி கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி வலுப்பெற வேண்டும் என்ற நோக்கில் தொண்டர்கள் இந்த எதிர்பார்ப்பினை கொண்டிருப்பதாக தெரிவித்தார். கூட்டணி குறித்து கட்சி தலைமை உரிய முடிவெடுக்கும் என்றும் திரு பிரவீன் சக்கரவர்த்தி கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள்
வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நேற்று பூமத்திய ரேகையை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 மணி அளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதே பகுதிகளில் காரைக்காலுக்கு தென்கிழக்கு 1150 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கு 1270 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது. இது அடுத்த 24 மணி நேரத்திற்கு மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த 48 மணி நேரத்திற்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கும் சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாக அவர் கூறினார். வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழையும் உள் தமிழக மாவட்டங்களில் வறண்ட வானிலையும் நிலவக்கூடும். நாளை 8ஆம் தேதி அன்று கடலோர தமிழக மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை கடலோர தமிழக மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களிலும் உள் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை நாளை 8ஆம் தேதி அன்று ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. 9ஆம் தேதி அன்று திருவாரூர், நாகை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழைக்கும், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த 5 தினங்களுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் திரு செந்தாமரை கண்ணன் கேட்டுக் கொண்டார். பொங்கல் பரிசு தொகுப்பு நாளை முதல் வழங்கப்பட உள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. இதன்படி 2,22,00,000க்கும் மேற்பட்ட அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 3000 ரூபாய் ரொக்கப்பணம் விநியோகிக்கப்பட உள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை சிறப்பாக நடத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு மூர்த்தி கூறியுள்ளார். அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான முகூர்த்தக்கால் நடும் விழாவில் இன்று பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். போட்டியில் பங்கேற்பதற்கான காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான அனுமதி வெளிப்படைத்தன்மையுடன் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மூர்த்தி தெரிவித்தார். மாவட்டச் செய்திகள். மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்த புகார்களை இதற்கான கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திரு இளம்பகவத் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மினி பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20 பேர் காயமடைந்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 394 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்து வரும் தென்னாப்பிரிக்கா சற்றுமுன் வரை 14.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன் எடுத்துள்ளது. பெனோனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 393 ரன் எடுத்தது. வைபவ் சூரியவன்ஷி அதிரடியாக ஆடி 74 பந்துகளில் 127 ரன் குவித்தார். பெங்களூரு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சூரிய மின்சக்திக்கான உபகரணங்கள் உற்பத்தி 2 மடங்குக்கும் கூடுதலாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கியுள்ள தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். அஇஅதிமுக, பிஜேபி கூட்டணியில் பாமக இணைந்துள்ளது.
வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற 394 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.